மதியழகன், அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் போஸ்டர்கள் போன்றவற்றை அவைக்குள் கொண்டு வர வரை மக்களவை எப்போதுமே நடக்காது என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவிச்சிருக்கிறாங்க. அது குறித்த மேலும் விவரங்கள். இந்த அமளி, அதாவது நாடாளுமன்றத்தில் பொதுவாகவே அமளி ஏற்படுகிறது என்றால் அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகள் தொடர்பாக பதாகைகளை அவைக்கு கொண்டு வருவது எம்பிக்களினுடைய ஒரு இயல்பாக இருக்கிறது. அது தற்பொழுதும் சரி, கடந்த காலங்களில் சரி, தொடர்ச்சியாக அது போன்ற செயல்கள் நடைபெற்று வருகின்றன. அதாவது அவைக்கு அதனை எடுத்து கொண்டு வரக்கூடாது என்றிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் அதனை கொண்டு வருவது ஒரு இயல்பான அவர்களுடைய போராட்ட ஒரு இடமாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் அது போன்ற போஸ்டர்களை கொண்டு வரும் வரை அவை நிச்சயம் நடைபெறாது என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அதாவது அவை என்பது விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும். அவையில் என்னவற்றை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை மேற்கோள் காட்டி பேச வேண்டும், என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எதை கொண்டு வர வேண்டும், எதை கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக பதாகைகளை எடுத்து வருவது உள்ளிட்ட செயல்களில் உறுப்பினர்கள் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு உறுப்பினர்கள் ஈடுபடும் பட்சத்தில் அவை என்றைக்குமே நடக்காது என்ற ஒரு கருத்தையும் ஓம் பிர்லா குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அது போன்ற செயலை செய்தால் இன்றைக்கு அல்ல என்றைக்குமே அவை நடக்காது என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடும் பட்சத்தில் அவை ஒத்திவைக்கப்படும் அல்லது அமளிகளுக்கு இடையேயே அவைகள் நடத்தப்பட்டு பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் சட்டங்களும் நிறைவேற்றப்பட்ட வரலாறு கூட நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. குறிப்பாக ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலுங்கானாவை பிரிக்கக்கூடிய அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது நள்ளிரவு கூட அதாவது ஆந்திராவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதாக எல்லாம் கூட கூறப்பட்ட வரலாறு இருக்கிறது. அப்போது அந்த எம்பிக்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு சட்டமெல்லாம் இயற்றப்பட்டது. ஆனால் தற்பொழுது போஸ்டர்கள் கொண்டு வரக்கூடாது, இது போன்ற விதிமுறைகளை மீறினால் அவை நடக்காது என்ற ஒரு கருத்தையும் ஓம் பிர்லா குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உறுப்பினர்கள் அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டும் அவையினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்.